தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமார். அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்குல உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அவங்க போராட்டத்துல குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. வேற என்னென்ன கோரிக்கைகளை வச்சிருக்காங்க, விவரங்களை சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அடுத்த வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பிரதிபா சில நாட்களுக்கு முன்பு அதாவது குற்றவாளிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடைபெற்று 5 நாட்கள் ஆகியும் இதுவரை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் அடுத்த கட்டமாக திடீரென ஆண்கள் பெண்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் வாகனங்கள் இருபுறமும் காத்து நின்றது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமான சூழ்நிலையும் நிலவியது. இது குறித்து தேனிக்கரை காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து அவரிடத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுதும் அந்த போராட்டம் என்பது சாலை மறியல் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கை உண்மையான குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும், அல்லது அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்தை உடனடியாக இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் யாதவர் சங்கத்தின் சார்பில் ஆங்காங்கே மறியல் போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்படும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்தனர். இந்த திடீரென சாலை மறியல் போராட்டம் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்ததால் அந்த பகுதியில் இருபுறமும் வாகனங்கள் நின்றது. இதனால் அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேனிக்கரை காவல்துறையினர் உடனடியாக அவரிடத்தில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டம் என்பது மறியல் போராட்டம் தற்பொழுது ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டு இப்பொழுது அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு மற்றும் காவல்துறை உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பிரதிபாவுக்கு நீதி கிடைக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி குமார்.